ஜெய் ஸ்ரீராம். சொல்லுங்கள், என்ன விஷயம்? ஓ, உங்கள் பொண்ணு எம்பிபிஎஸ் முடிச்சிருக்காளா? டாக்டரோட அப்பான்னு சொல்லுங்க. பெருமை தான். சந்தோஷம் சந்தோஷம். ஓ, மேற்கொண்டு படிக்கணும் அப்படிங்கிறாளா? சரி, எதை பற்றி? ஓ, மூளை சம்மந்தமாக படிக்கணுமா? சரி சரி, ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம். ஓ, மேற்கொண்டு படிக்கிறதுக்கு இப்போ மெடிக்கல் சீட்டு வேணும் அதானே? ஏற்பாடு பண்ணிடலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீட் எக்ஸாமில் எவ்வளோ மார்க்கு? முட்டையா? உங்கள் பொண்ணு பேர் கோழி தானே? இல்லை, கோழியும் முட்டை போடுறது, உங்கள் பொண்ணும் நீட் எக்ஸாமில் முட்டை போட்டிருக்கா, அதுக்காக சொன்னேன். சும்மா ஜோக்கு. சரி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. முட்டை மார்க் எடுத்தாலும் சரி, மைனஸ் மார்க் எடுத்தாலும் சரி, இந்த மாதிரி மேற்கொண்டு மெடிக்கல் படிக்கிறவளுக்கு சீட்டை கொடுத்துருங்கன்னு நம்ம மோடிஜியே சொல்லிட்டேன். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன டொனேஷன் தான் ஒரு 1 கோடி ரூபாய் தேவை. உங்ககிட்ட இருக்கோ? ஓ, இருக்கா? உங்ககிட்ட இல்லாத பணமா? சரி சரி. உங்ககிட்ட இருக்கிற பணத்துக்கு 10 குழந்தைகள் பெற்று 10 குழந்தையும் நீட் எக்ஸாமில் முட்டை வாங்கினா கூட அந்த 10 குழந்தைகளுக்கும் மெடிக்கல் சீட்டு வாங்க முடியும். ஸோ டோன்ட் வரி. சரி, என்ன பண்ணுங்க, 1 கோடி ரூபா ரெடி பண்ணி அந்த அமெரிக்கன் டூரிஸ்ட் சூட்கேஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்துருங்க. ஐயோ, காலேஜுக்கெலாம் கொண்டு போய் கொடுக்கக்கூடாது. அவள் அனிதா அறக்கட்டளைன்னு தனியாக ஒன்று வச்சுருக்கா. ஆமாம், அந்த அனிதா குழந்தை அந்த நீட் எக்ஸாமுக்கு எதிராக போராடித்தோன்னா, நீட் எக்ஸாம்லாம் ஒரு ஃப்ராட் எக்ஸாமு, அதனாலலாம் டேலண்ட்டை நிரூபிக்க முடியாது, ஏமாத்துவல்ல அப்படின்லாம் சொல்லி போராடித்தேன் அந்த பொண்ணு. ஆமாம், பாவம், நீட் எக்ஸாமை எதிர்த்து சூசைட் பண்ணிட்டுருக்கு. அந்த குழந்தைகள் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய குழந்தைகள் பண்ணிட்டு இருக்கா. சரி, அதை விடுங்க. நம்ம அது குழந்தை முட்டை மார்க் எடுத்தாலும் என்ன, 1 கோடி ரூபாய் இருக்கணும். வாங்கிடுவோம் மெடிக்கல் சீட்டை. ரெடி பண்ணி வச்சுருங்க, எடுத்துன்னு வந்துடுங்க. நம்ம மோடிஜியோட ஒரே லட்சியம் என்ன தெரியுமோ, இந்த மாதிரி நீட் எக்ஸாம்லாம் வச்சு தரமான டாக்டர்களை உருவாக்கணும் அப்படிங்கிறதான். அந்த சர்வீஸுக்கு ஒரு சார்ஜ் போடுறோம், அப்படி காட்டி கொடுக்கறதுக்கு ஒரு அமௌண்ட்டை கரெக்ட் பண்ணுறோம். பாஸ், அப்ப நம்ம காட்டியும் கொடுக்குறோம், கூட்டியும் கொடுக்குறோம்.